நல்லா தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த புள்ள வந்து நின்னுது, ஜெயிச்சுது எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவர் பண்ணல செய்யலாம்னாக்கா செய்யறதுக்கு டைம் கொடுங்க. இப்போதானே வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆளட்டும். ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கொஸ்டின் பண்ணுங்க. அவர் ஏன் செய்யலாம்னாக்கா அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் ஏற்றுப்போம். இப்போதைக்கு பார்க்கும்போது முன்னாடி இருந்த ஆட்சியோட இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். போலீஸோட அராஜகம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருந்தப்ப அவ்வளோ ஒன்றும் இருந்த மாதிரி தெரில. பட் இப்போ ஏதோ கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. விஜய் தான் சூப்பர் ஸ்டார். எல்லா வயசு பசங்களே போதும், காலேஜ் பசங்க லேடிஸே போதும், ஆம்பளை கூட போட தேவையில்லை. 189 ஒயின் ஷாப்பு மூட்டாவில், கஞ்சா ஒய்ப்பு கம்மி, ஊசி ஒய்ப்பு கம்மி, எல்லாமே இப்போ எவ்வளோ மக்கள் இதுவாகுது. அவர் செஞ்சது எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விடையும் இப்போ வித்தியாசமாக செய்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. ஃபேக் நியூஸாக தான் வருது. நான் நிறைய எங்கே பார்த்தாலும் ஃபேக் நியூஸ். எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு இன்டர்நெட்டை முழுக்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா விஜய் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபீஸ் கட்ட வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியா மீடியா முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது வந்து இந்தியா டுடேவே வந்து அட்ரஸ் பண்ணி இப்படி ஒரு நடக்கலை பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணுற அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் அந்த ஃபீல்டு ஒர்க் எதுவும் அவங்க பண்ணலை. ஓகே, ஆட்சி வந்தால் எல்லாம் மாற்ற போட அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு 2 மாதம் ஆச்சு, அதுக்கான அந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அவங்க என்ன எடுத்து வைக்கல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. மாற்றம் வந்து எங்கேயும் லஞ்சம் இல்லை, பெருசாக இந்த இடத்துலையும் ஊழல் இல்லாமல் இருக்குது. அதே பெரிய மாற்றம் தான் இப்போதைக்கு இந்த 2.5 மாதத்தில். இதுக்கு மேலே போக போக இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய் ஆட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக நிறையா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் விஜயோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ மகளிருக்குன்ட்டு பண்ணுற சப்போர்ட்டு, பஸ்ஸு, இப்போ நாங்கள் பஸ்லலாம் போனால் ஃப்ரீயாக போகிறது நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு. கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் இதுவாக இருக்குது. நல்லா முன்னாச்சியோட இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ கூட ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் போய்ட்டு வந்தார் குழந்தைங்களுக்காக. நல்லா பண்ணுறாரு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவர் தான் கண்டிப்பாக இருப்பார். யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அவர் தான் சிஎம். அவரோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் எதிர்கட்சிகள் யாரும் வந்து அவர் ஒழுங்காக செயல்பட விட மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவர்கிட்ட வந்து குத்தத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் எதுவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. விஜய் சிஎம்மா வந்திருக்காரு. 2 மாசத்துல அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்குதும்மா, நல்லா தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அந்த புள்ள வந்து நின்னுது, ஜெயிச்சுது எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு என்னன்னா நாங்கள் இந்த மெரினா பீச்சில் நாங்கள் கடை போட்டிருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ இந்த நீல பீச்சுன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கு. அது கொஞ்சம் எடுத்தாக்கா கொஞ்சம் எங்கள் பொழப்பு கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு ஆம்பளை. எங்கள் வீட்டுக்காரெலாம் ஹார்ட் பேஷண்ட்டு. பொம்பளைங்க தான் வந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் பொம்பளைங்க கடைக்கே வந்து இந்தமாரி அந்த நீல பீச்சுன்னு போட்டுட்டு இந்த ராட்டினம் இதை வச்சு தாங்க நாங்கள் ஒரு குழந்தைக்கு 30 ரூபாய் தாங்க வாங்குகிறோம். அதுலேயே வந்து சரியாக பிள்ளைங்க பாருங்கள் காலியாக சுற்றின்னு இருக்கு பாருங்கள் ராட்டினம். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த ஐயா இதையே எங்களை கொஞ்சம் பார்த்து எல்லாருக்கும் இறக்கப்படுறாரு. எல்லாம் உடனே செய்கிறாரு. நாங்களும் பார்க்குறோம், செய்தியை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். எங்களுக்கு அந்த புள்ள ஜெயிச்சதுலேயும் சந்தோஷம்தான். எங்களுக்கோசரம் இந்த பொம்பளைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கோசரம் இந்த கொஞ்சம் எடுத்தாருன்னா இன்னும் அவர் காலில் வந்து கும்பிடுவோம். சின்ன பிள்ளையா இருந்தாலும் காலில் வந்து கும்பிடுவோம் நாங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான்மா. இந்த வியாபாரம் இருக்க மாட்டேதுமா. அந்த நீல பீச்சுன்னு அவர் இதில் எப்போ முன்ன ஆரம்பித்தாங்க. அதில் இந்த 1 வருஷமாக எங்களுக்கு சரியாக வியாபாரம் இல்லாமல் இருக்குது. நிறைய இந்த விளையாட்டு பொருளுங்களை போட்டுட்டாங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா சந்தோஷமாக நாங்கள் சம்பாதிப்போம். அது போட்டதால எல்லாரும் அதுலயே வந்து விளையாடிட்டு போயிடுறாங்க. ஆமாம், அதுலேயே விளையாட்டு போகிறாங்க. இந்த பேட்டு சார்ஜி இதெல்லாம் நாங்கள் தூக்கி ஆட்டோவில் தூக்கின்னு வர்றது. கால் கடிக்க 2 மணிலேருந்து நிற்கிறோம். இன்ன வரைக்கும் ஒரு 200 ரூபாய் நாங்கள் சம்பாதிக்கல. இப்போ 1 கிலோ அரிசி வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்கள் ராட்டினம். இந்த ராட்டினத்துக்கு இந்தமாரி கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்படுறோம். ஐயா நீங்கள் இது கொஞ்சம் பாருங்கள் ஐயா. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போவோம் சாமி. எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாத ஆமாம் ஐயா. நான் ஒரு பொண்ணு பெற்று வச்சுக்கிறேன், ஒரு புள்ள பெற்று வச்சுக்கிறேன். இன்னும் அதுங்களை கரை சேர்க்கல. இதுதான் என் பொழப்பு. இதை நம்பி தான் நாங்கள் சாப்பிட்றோமே. நான் டெய்லி கூட போட மாட்டேன் ஐயா. 2 நாள் தான் வந்து போடுவேன். என் வீடு சோழிங்கநல்லூர் தான். சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே வந்து நான் கடை போடுறேன். எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த 3 மணிக்கு போட்டுட்டேன். 2 மணிக்கு வந்து 3 மணிக்கெலாம் போட்டுட்டேன். இன்னும் ஒரு 200 கூட வியாபாரம் பண்ணாமல் இருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. கொஞ்சம் எப்படிமா இருக்கு 2 மாசம் எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா அந்த புள்ள பண்ணுறது.
நிஜமாக உண்மையாக சொல்ல போனால் அந்த புள்ள பண்ணுறது ரொம்ப, இந்த ஆஸ்பத்திரி நியூஸ் கூட பார்த்தேன், அந்த பேபி ஹாஸ்பிட்டலில் நடந்த நியூஸ் கூட நான் கூட பார்த்தேன் செல்லில். நல்லா தான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த வண்டி போகிற பிரச்சனை கூட நல்லா தான் இருக்குது எங்களுக்கு. இதெல்லாம் சந்தோஷம்தான். இதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துட்டாருன்னா போதும். நான் இது ஒன்று தான் கேட்குறேன். எங்களுக்கு இது ஒன்று மட்டும் பண்ணிட்டாருன்னா போதும். எல்லாமே மற்ற கடையில் கூட கேட்டு பாருங்கள், அவங்களும் இதான் சொல்லுவாங்க. சாப்பிட்ற பொருளுங்கள்லாம் ஓட்டுறோம். எங்களுக்கு இந்த ராட்டினம் இதில் வந்து சின்ன குழந்தைங்கள உட்காந்து தான் நாங்கள் ஓட்டுறோம். அதுவும் அதெல்லாம் கட்டி விட்டுட்டு எங்களுக்கு வியாபாரம் எல்லாமே இருக்குமா. எங்களுக்கு இந்த மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா. கையெத்து கும்பிட்றேன் ஐயா, எனக்கு இது ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு காலில் விழுந்து கும்பிட்றேன் சாமி. எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாத ஆள் ஐயா, நீ தான் பார்க்கணும் ஐயா எங்களுக்கு கடவுளாக இருந்து. அடுத்த வாட்டி திருப்பி 20 வருஷமா தான் வருவாப்புல. விஜய் தான் வருவாரு. ஆமா, விஜய் தான் சூப்பர் ஸ்டார். எல்லாம் வயசு பசங்களே போதும், காலேஜ் பசங்க லேடிஸே போதும், ஆம்பளை கூட போட தேவையில்லை. 189 ஒயின் ஷாப்பு மூட்டாப்புல. கஞ்சா ஒய்ப்பு கம்மி, ஊசி ஒய்ப்பு கம்மி, எல்லாமே இப்போ எவ்வளோ மக்கள் இதுவாகுது. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. நாங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் அவர் செய்கிறாரு. எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எல்லாம் பயப்படுறாங்க வந்ததுலேருந்து. இப்போ எந்த ஊழலும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே நல்ல ரெஸ்பெக்ட். லேடிஸுங்களுக்குலேருந்து ஜென்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட். நல்லா இருக்கு. அவரோட ஆட்சி இன்னும் நிறைய பணி தொடரணும். ஜனங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். நாங்கள் எதிர்பார்க்கறத விட நிறைய செய்வார். நம்பிக்கை நிறையவே இருக்கு. அவர் இன்னமும் செய்வார். மாற்றம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த 2 மாசத்துல? நிறைய மாற்றம் வந்திருக்கு. நிறைய மாற்றம் பெண்களுக்காக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லஞ்சம் வாங்குறது இருக்காங்க. அதுல இருந்து எங்கேயுமே லஞ்சம் வாங்குறது இல்லை. ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் அந்த லஞ்சம் ஒழிச்சிட்டாங்களா? லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுங்க. லஞ்சமே கிடையாதுங்க, எங்குமே லஞ்சமே கிடையாது. லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. லஞ்சமே கிடையாது. லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு அந்த செல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதனால லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்குறவங்களும் மாட்டுவாங்க, கொடுக்குறவங்களும் மாட்டுவாங்க. இப்போ ரீசெண்டா தாவேக நிர்வாகி வந்து லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அது அந்த பழனியில அந்த நடந்தது இல்லையா, 100 கோடி அந்த இன்சிடென்ட்ல எப்படி பாக்குறீங்க? அதுவும் லஞ்சத்தோட இதுல தானே வருது. பண ஆசை அவங்களுக்கு. எல்லாருமே 10 விரலும் ஒண்ணாம இருக்குது. உண்மையா அவர் வந்து நம்ம நாட்டுக்கு நமக்கு நல்லது செய்யணும்னு அவர் வந்தாரு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாரும் செய்யணும். பண ஆசை 100 கோடி 10 ரூபாய் கீழே காய்ச்சாலே எடுக்க மாட்டான். அவனை சைட்ல கூப்பிட்டு எப்பா வாப்பா நம்மளுக்கு தரானாக்கா அவன் எல்லாமே தான் செய்வான். எங்க தலைவர் எங்க விஜய் என் புள்ள எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னா என் குடும்பத்துல ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி தாவேக்கால சில பேர் உள்ள போந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு சில பேர் இறங்கி இருக்கிறாங்க. அது வந்து இவருக்கு அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா தாவேக்கா நிர்வாகிகளே அப்படி பண்றாங்களே, அது வந்து எப்படி? தாவேக்கா நிர்வாகிங்க பண்றாங்கன்னாக்கா அதாங்க எல்லாம் பணம் விலை போயிடுறாங்க. பணத்துக்காக விலை போயிடுறாங்க. அவனுங்க அந்த மாதிரி பண்றாங்க. தாவேக்கா நிர்வாகிங்கன்னா அது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சா இப்போ எங்க சிஎம் விஜய்க்கு தெரிஞ்சாக்கா அவங்கள கண்டிப்பா அவருக்கு தகுந்த நடவடிக்கை அவர் எடுப்பாரு. பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு லாஸ்ட் ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது? நல்லா இருக்குங்க பெண்களோட பாதுகாப்பு. அதாவது இப்போல்லாம் நாங்களே இப்போ போல்டா நடந்து போறோம். யாராவது எங்களை அவன் இப்படி பார்த்தானா நாங்க அவனை அப்படி மறைச்சு அப்படி பாக்குற அளவுக்கு எங்களுக்கு இருக்கு. பயன்றதே கிடையாது எங்களுக்கு சுத்தமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிறைய பாலியல் இன்சிடென்ட்லாம் நியூஸ்லாம் வருதே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஆட்சியில வரலங்க, எல்லா ஆட்சியிலும் வந்தது. இப்பதானங்க ஒரு கால் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு கிளையா பெருசா ஆலமரமா வளர்ந்து நிக்குது. ஒரு கிளையா தானே உடைக்க முடியும், மொத்தமா எரோடு சாய்க்க முடியாதுல்ல. இப்போ கரூர் வந்து அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்ப போனார் இல்லைங்களா ரீசெண்டா, அப்போ வந்து அந்த போலீஸால தான் வந்து டிஎம்கேவோட பேச்சு கேட்டு தான் போலீஸால தான் அந்த இன்சிடென்ட்டே நடந்தது அப்படின்னு சொன்னாரு. ஆதவ் அர்ஜுனா வந்து டைரக்டா குற்றச்சாட்டு வச்சாரு, ஸ்டாலினால தான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதானங்க உண்மை. ஏங்க அவரு கேட்கிற ஸ்பெசிபிக்கா அவரு கேட்கிற இடத்த அவர் கொடுத்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதுங்க. இந்த மாதிரி ஜனங்க வந்து கரூர்ல இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்கனாக்கா அதுக்கு மூல காரணமே முன்னாள் இருந்த அமைச்சருங்க தான், முன்னால் இருந்த ஆளும் கட்சி தான். இப்போ வந்ததுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எங்க ஒருத்தர் வளர்றாருன்னா அவங்கள வந்து வளர விடணும். அவர் என்ன செய்யறாரு என்ன பண்றாரு அவரை பார்க்க விடணும். அதை விட்டுட்டு அவருக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு அவரு செய்யவே கூடாது பண்ணவே கூடாதுன்னா எப்படிங்க?
இப்போ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை வந்து ஆப்போசிட் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்சி மீட்டிங் போனவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது சரி அந்த அளவுக்கு இல்லைன்னு ஆப்போசிட் பார்ட்டி விமர்சனம் வைப்பாங்க தான். ஆப்போசிட் பார்ட்டி எதிர்பார்த்தாங்க பெருசு பெருசா வேற கட்சியில போய் கூட்டணி வச்சாங்க. ஐயோ போச்சே, நம்ம இன்னைக்கு விஜய் கூட கட்சி கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருந்தப்பமே நினைச்சாங்க. அது உங்களுக்கு கிடைக்கல. அந்த ஆதங்கத்தை இப்ப இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க. எப்படி கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது நல்லதுன்றீங்க? கண்டிப்பா நல்லதுங்க. எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு பர்மனண்டா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல இவங்களுக்கு என்ன கொடுத்தவருக்கும் கஷ்டம் இல்ல, வாங்கினவருக்கும் கஷ்டம் இல்ல, மத்தவங்களுக்கு எங்க கஷ்டம் இதனால? அது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமாங்க. எங்களெல்லாம் கேட்டா நாங்க அதுதான் சொல்லுவோம், தப்பே கிடையாதுங்க, தப்பே கிடையாது. அவர் கொடுத்தது நல்லதுதான். அவங்க குடும்பம் வாழும், அவங்க சந்ததிங்க வாழும். அவரு இருந்தா நிறைய செஞ்சிருப்பாரு. அதுல ஒரு மடங்கு தானே அவர் இதை செஞ்சாரு. இதையும் அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப அவங்க ரோட்ல போய் பிச்சை எடுப்பாங்க. ஒரு வேலை கொடுத்து நீ இந்தாப்பா அவங்க குடும்பத்தை காப்பாத்துன்னு சொன்னதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இதை கொடுக்காம வேற எதை கொடுப்பாங்க? பெட்டி நிறைய என்ன பணம் வச்சுக்க, நீ சாப்பிடு அப்படின்னு நான் தர முடியும்? அவருக்கு தேவை வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணாரு. இப்ப இந்த லாக்அப் டெத் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, இப்ப ரீசெண்டா கூட நடந்தது இல்லைங்களா? ஆமாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்து அதுக்கு இன்னும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது எப்படி பாக்குறீங்க? புரியல, என்ன क्वेश्चन பண்றீங்க? லாக்அப் டெத் நடந்தது இல்லைங்களா? ஆமாங்க. சபரீஸ்வரன் ஒருத்தர் மாற்றுத்திறனால இது பண்ணாங்க. ஆமாங்க. அதுக்கு வந்து ஏன் விஜய் வந்து என்ன இரங்கல்ல எதுவுமே தெரிவிக்கல, சைலண்டா இருக்காரு? செய்வாருங்க மேடம், செய்வாருங்க. பாருங்க, நம்மளால ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்ண முடியல. அவர் வந்திருக்கிறாரு அரசியல் தெரியாம அவர் களத்துல குதிக்கல. அவர் அரசியல் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதான் உங்களுக்கு நான் சொன்னேனே, ஒன்னொன்னாதான் ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்துச்சுங்க. அந்த ஆலமரம் வந்து இப்ப என்ன பண்றது, எல்லாமே தப்பா போயிடுச்சு. அந்த கிளைங்கெல்லாம் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒன்னொன்னா எடுத்துட்டு தானங்க அது சரி கட்டி வைக்க முடியும். இப்போ அவர் பண்ணல செய்யலன்னாக்கா செய்யறதுக்கு டைம் கொடுங்க. இப்பதானே வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆளட்டும். ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கொஸ்டின் பண்ணுங்க. அவர் ஏன் செய்யலன்னாக்கா அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க ஏத்துப்போம். இவரு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, 6 மாசத்துல வந்து ஆட்சி கலைஞ்சதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வாய்ப்பே இல்லைங்க. ஏங்க அவருக்கு வந்து முதல்ல ஜனங்களே அவங்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து வரணும், மு.க. ஸ்டாலின் வந்து ஆட்சி மாறிடும் அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆட்சியில உட்காந்தாரு, அவர்னால அந்த ஆட்சிக்கு வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது தானே. நான் ஜெயிச்சுட்டேன், உன்னால ஜெயிக்கவே முடியாது, அடுத்த ட்ரிப்பு பார்க்கலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு பேசுறது இது தானே. இறங்கி யாரு வேலை செய்யறாங்கன்றது தானே பார்க்கணும். காம்படிஷன் வச்ச பிறகு யார் வின் பண்றாங்கன்றது அது அப்புறம் தானேங்க தெரியும். எல்லாருமே சொல்லிடலாம், அவர் சொல்லலாம், அவங்க போய் எல்லாருமே சொல்லலாம், அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்லலாம், தப்பே கிடையாது. அவர் சொன்னதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை முறியடிக்க தானேங்க இவர் வந்திருக்கிறாரு. ஆட்சி வந்து கண்டினியூவா நடக்கும்னு சொல்றீங்க? கம்பல்சரி நடக்குங்க. இப்போதைக்கு பார்க்கும்போது முன்னாடி இருந்த ஆட்சியோட இப்போ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். போலீஸோட அராஜகம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் இருந்தப்போ அவ்வளோ ஒன்றும் இருந்த மாதிரி தெரில. பட் இப்போ ஏதோ கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரில, பட் இப்போ ஓகே தான். ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாலிடிக்ஸ் பற்றி ஓரளவுக்காச்சும் கொஞ்சமாச்சு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது நான் 10க்கு ஒரு 7 கொடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, இப்போ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்ப திரும்ப போயிருந்தாரு. அப்போ பேசும்போது சொன்னாரு, அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் வந்து போன ஆட்சியில இருந்த டிஎம்கே போலீஸ் அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு டாக் மட்டும் நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபுல்லாவே வந்து அது அவங்க பக்கம் தப்புன்னு சொல்ல முடியாது. 2 பேர் பக்கமும் தப்பு தான். என்னதான் வந்து அவங்க போலீஸ் விடாம இருந்திருக்கலாம்னு தெரிஞ்சாலும், அத்தனோண்டு இடம் கொடுத்துருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். இது வந்து அவங்க தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியணும். மேபி வந்து அவங்க இதை நடக்கட்டுன்றதுக்காக பண்ணியிருக்கலாமோ என்னவோ தெரில. பட் நான் வந்து அவங்க அப்போசரும் கிடையாது, இவங்க இதுவும் கிடையாது, இவங்களோட சப்போர்ட்டரும் கிடையாது. பட் ஓவராலா ஓகே அப்படின்னு சொல்லலாம். உங்க மேல ஃபுல் ஃபடி இல்லைன்னு சொல்றீங்களா? 50-50 தான் நான் சொல்லுவேன். 50-50. சரி, அவங்களுக்கு அந்த இருந்தவங்க குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் விமர்சனமாச்சு. ஏன்னா வந்து ஒரு கட்சி மீட்டிங்ல கலந்துக்கவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்னா படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லாம, அவங்களோட ஜாப் எல்லாம் போதுன்ட்டு ஒரு விமர்சனம் வச்சாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே நிறைய நிவாரணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்தும் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? பப்ளிசிட்டி பண்றதா இருந்துட்டு எப்படி பண்ணாலும் ஒன்னது இல்லை. எப்படி இருந்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது இருக்கதா போகுது. எப்படி இருந்தாலும் இப்போ நல்லா டெடிக்கேட்டடாக படிக்கிறவங்களுக்குமே அந்த ஜாப் கொடுத்தாலும் இன்னும் நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக, அதுக்கு வந்து இவங்களே இருந்துட்டு போயிடலாமே. யாராச்சும் ஒருத்தர்
அவங்கவுங்க செல்ஃபிஷ்னஸ் தான் பார்ப்பாங்க. அதுபடி அந்த பார்ட்டியும் அவங்க செல்ஃபிஷ்னஸை பார்த்தாங்க. இவங்க அவங்க ஃபேமிலியில் அவங்கள இழந்தவங்களும் அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் தான் பார்த்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எப்படி ரைட்டு தான் சொல்றீங்களா ஜாப் கொடுத்தது? ரைட்டு, இது எனக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இது பொறுத்த வரைக்கும் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு கமெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்லுவேன். நோ கமெண்ட்ஸ். பெண்களோட பாதுகாப்பு வந்து எப்படி இருக்கு? ஏன்னா நான் வந்ததும் பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா பாலியல் இன்சிடென்ட் நியூஸ்ங்க நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னதோ அது போன கட்சிங்க வந்து இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு விஷயத்த வச்சு மெயினா சொல்றதுனால போன கட்சிங்க வேணுட்டே பிளான் பண்ணி இதெல்லாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சில நியூஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி வருது. அது மட்டும் இல்லாம இது பண்றதே அவங்க வந்து ஆள் வச்சு பண்றாங்களோன்ற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு ஒரு அந்த பக்கம் ஒரு டவுட்டா தான் இருக்கு. பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா அந்த நியூஸ்லாம் வந்து மோஸ்ட்லி பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் பண்றாங்க. அந்த ஆட்கள் எப்படி வந்து டிஎம்கே ஆளுங்க ஏவி விட்டாங்கன்னு சொல்றீங்க? அப்படின்னு காமனா சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயம் அப்படி இருக்கும். ஒரு சில விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் போக போக இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஃபுல் சேஃப்டி ஆகலை லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கெல்லாம். இதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நம்பலாம். 2 months வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. ஏன்னு சொல்ல போனால் லாஸ்ட் இயரில் எஜுகேஷனுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி அது சம்மந்தமாக எதுவுமே பெருசாக இனிஷியேட் எடுத்த மாதிரி வெறும் ஃபேக் நியூஸாக தான் வருது. நான் நிறைய எங்கே பார்த்தாலும் ஃபேக் நியூஸ் எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு இன்டர்நெட்டை முழுக்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா விஜய் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபீஸ் கட்ட வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியா மீடியா முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது வந்து இந்தியா டுடேவே வந்து அட்ரஸ் பண்ணி இப்படி ஒரு நடக்கலை பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது அவங்க பார்ட்டி சார்பாக அவங்க யாராவது வந்து வெளில வந்து சொல்லணும், இல்லை இதெல்லாம் பொய் இதெல்லாம் கரெக்டுன்னு. இதை ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவங்க வந்து நல்ல விஷயங்களை மட்டும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாங்கிறதான் என்னோட பார்வை. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? பெண்களோட பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் வந்து எந்த கட்சின்னு சொல்ல முடியாது. அது சட்டங்களை வந்து ஸ்ட்ராங் படுத்தினாதான் உண்டு. ஏன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல், அதாவது சமூகமாக இது பண்ணுமே தவிர இப்போ லாஸ்ட் பீரியட்லேயும் நடந்தது, அதுக்கு முந்தின பீரியட்லேயும் நடந்தது. ஒரு பீரியட்லேயும் நேம் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர எந்த ஆக்ஷனும் சேஞ்ச் ஆகல. பாத்தீங்கன்னா சில கேஸ்ல சீக்கிரம் இவர் நான் வந்தா மாத்திடுவேன்னு சொன்னாரு. இவர் வந்து இந்த 2 monthsல மாறி இருக்கா? மாறல எதுவுமே மாறல. முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் கண்டினியூ ஆகுது. ஈவன் நம்ம ரோட்லேயே பார்க்க முடியுது, அவங்க கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மது அருந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் எந்த ஒரு பெருசாக ஆக்ஷன் எடுத்த மாதிரியே தெரியல. ரொம்ப ரூரல் சைட்லலாம் கஞ்சாலாம் ஈஸியாகவே கிடைக்கிது. அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். அது வந்து இந்த மாற்றம் வந்து ஒன்றுமே பெருசாக சேஞ்ச் ஆகலையே. நேற்று ஒரு இப்போ வந்து இவங்க வந்து எத்தனை ஜூன் மாதம் ஆட்சி வந்தாங்களா, மே மாதம் எத்தனை கேஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்குது. குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. தினமும் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு தானே இருக்குது. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இப்போ கும்மிடிப்பூண்டி சைடில் வந்து ஒரு சின்ன பொண்ணு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி இவங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. முன்னாடி அவங்க அவங்க கேம்பெயின் நடத்தும் போது அவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணவங்க இப்போ வந்து அவங்க இது ஒரு நடந்திருக்கு, நாங்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதையும் மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது முன்னாடி இருந்தவங்களே இருந்துட்டு போட்டோம். எதுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்து பொய்ய சொல்கிறதுக்கு? முன்னாடி இருந்தவங்களே போய் சொல்லிட்டு போட்டோம்னு தோணுது. இவங்க வந்து எதுவும் வாய் திறக்க மாட்டாங்க. பெரிய இஷ்யூக்கு எதுக்குமே திறக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு கலப்புது, இன்னொரு விஷயத்தை தூக்கி போட்டு இதை மறைச்சிடுறாங்க. ஒரு விஷயமா இந்த மாதிரி பீப்புளோட மைண்ட் செட்டில் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் பண்ணுறாங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான இது வந்து இது வரைக்கும் பெருசாக இல்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று இனிஷியேட்டிவ் பண்ணார் அவர். அது அந்த ஒரு 1 week டாப்பிக்காக இருந்தது. மற்றபடி இப்போ எங்கேயும் பார்க்க முடியல, எதுவும் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நாங்கள் எதாவது சொல்ல முடியும்? ஓகே, இப்போ போன ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பேர் மாத்தி இருக்காரு. நாள் முதல்வர் திட்டம், மகளிர் விடியல் பயணம், இதெல்லாம் மாத்தி இருக்காரு. அது என்ன எப்படி? அது அந்த பேர் இருந்ததுன்னா இப்ப ப்ரீவியஸோட இதுதான் ஞாபகம் வருங்கிறதுக்காக மாத்திருக்காரு. இப்ப நான் முதல்வன்ங்கிறது ஈஸியா இருக்கா ஒரு ஜென்ரல் பப்ளிக் சொல்றதுக்கும் டிஎன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் போது நான் முதல்வன் தான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதை மாற்றணுங்கிறது தேவையில்லை. ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டியதானே. எதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு அதே திரும்ப பண்ணிக்கிட்டு புதுசாக நிறைய திட்டங்களை யோசிச்சு கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட ஒரு பெரிய இது இருக்குது, இளைஞர் பட்டாளம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டுட்டு கருத்து கேட்டு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ண வேண்டியது தானே. உங்கள்கிட்ட சோர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட அவ்வளோ சோர்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்கிறப்ப உங்கள்கிட்ட அவ்வளோ கேதர் பண்ணி நீங்கள் புதுசாக தாராளமாக கொண்டு வரலாம் திட்டம்.
இப்போ அந்த திட்டங்கள் பேர் பேர் மாத்திரம் தப்பு. பேர் மாத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த திட்டத்தை இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வேணா. இப்போ அவர் சொன்னார் வந்து எல்லா பஸ்லயும் பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னாரு. அதை கொண்டு வராம இருக்கிறதுல பேரை மட்டும் மாத்துறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா? ஒன்றும் வராதுல்ல. அப்படி இருக்கப்ப அது எதுக்கு? ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமா பண்ணணும். இப்போ கரூர் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப போனாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படி வந்து டிஎம்கே மேலதான் சொன்னாரு, போலீஸ்னாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. ஆதவ் அர்ஜுனா வந்து டைரக்டாவே சொன்னாரு எம்கே ஸ்டாலினாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த இன்சிடென்ட்? அது இவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் குறை சொல்லலாம். அந்த முன்னாள் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இது வந்து எந்த கட்சியுமே இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாரு. இவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்க, போலீஸ் வச்சு சார்ஜ் பண்ணாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் செகண்ட் டே 27th நினைக்கிறேன் அந்த கரூர் இன்சிடென்ட் வந்து 28 வந்து போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடியே அவங்க நிற்க சொன்னோம். ஆனால் அவங்க ஆதரவு வச்சுனாட்டும் அவங்கள்ட்டலாம் இது பண்ணோம். ஆனால் அவங்க வந்து நிற்கலை, இருந்தாலும் பரவாயில்ல கவரேஜ் கிடைக்காதுன்னு உள்ள வர சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, இல்லை போலீஸ் எங்களை தடுக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற மைண்ட் செட்ல வந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், அதை அவர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம், அது எப்படி? அது வந்து ஏன்னா இப்போ அவரோட பார்ட்டி இதை அட்டன் பண்ணனால இப்போ அவருக்கே இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கு, அது போக அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அதில் அவங்க வேலையை போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு சம்பளம் தான் வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வரணுங்கிறப்ப அவங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து வேலையை கொடுத்துட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இது வந்து கவர்மெண்டோடது, இது வந்து எல்லா பீப்புளும் காம்படிட் பண்ணுறது. அதை வந்து பிடுங்கி இப்போ வேணால் நீங்கள் குரூப் ஏக்கே பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்ததோட ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வருஷம் லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்கன்னா ஈஸியாக வந்து இன்னொருத்தருக்கு உனக்கு ஒரு வேலை கிடையாது, நான் இன்னொருத்தனுக்கு வேற ஒரு ஃபேவருக்காக கொடுக்குறேங்கிறப்ப அது தப்பு தானே. அதனால் வந்து அவங்களுக்கு சொந்தமான கம்பெனியில் எவ்வளோ வேலை வேணால் அவங்களுக்கு மாதத்துக்கு 1 லட்சம் வேணாலும் போட்டு வேலை கொடுக்கட்டும். கவர்மெண்டோட வேலை எல்லாரும் போட்டி போடுற இடத்துல ஒரு வேலையை பிடுங்கி கொடுக்கறது தப்பு தான். ஸ்டார்டிங் ஒரு 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய நல்ல திட்டங்களும் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய அப்போஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறையா அந்த கட்சி ஆள்கள் இருக்கட்டும், மற்ற அந்த கட்சி பேர் சொல்லிட்டு நிறைய பேர் பழைய மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிட்டாங்கனாலும் கண்டுக்கல பெருசுலாம். ஸோ ஒரு சில பேர் வேணால் அவங்களுடைய பேர் சொல்லியிருந்து தப்பு பண்ணுறவங்களே அந்த கட்சி விட்டு நீக்கினாங்க. மற்றபடி அவங்க மேலே ஒரு பெருசு ஒரு நடவடிக்கையோ எதுவும் எடுக்கல. அதே போல் ஓகே இது எல்லாமே பண்ணுற அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுவும் அந்த ஃபீல்டு ஒர்க் எதுவும் அவங்க பண்ணலை. ஓகே ஆட்சி வந்தால் எல்லாம் மாற்ற போட அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு 2 மாதம் ஆச்சு, அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அவங்க என்ன எடுத்து வைக்கல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க ஆட்சியில் சொன்னதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கல. ஆல்ரெடி இருந்த ஆட்சியில் அந்த திட்டங்களை தான் அவங்க ஜஸ்ட் ஒரு பேர் மாற்றி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர புதுசு எதுவும் கொண்டு வரல. அது கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நேம்லாம் மாற்றிருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேம் மாற்றுறது அது எல்லா ஆட்சியும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ காமராசர் மத்திய உணவு திட்டம்னு கொண்டு வந்தார், அது எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாக மாற்றினார். இது வந்து காலகாலமாக மாறிட்டு வருது தான். அது ஒரு ஆட்சி வரும்போது ஏன் ஒரு ஜெயலலிதா அந்த புக்கு நோட் தரும்போது அவங்க ஃபோட்டோ போட்டு தந்தாங்க, அது ஸ்டாலின் வரும்போது அவர் ஃபோட்டோ மாற்றினார்ல. அது ஒரு ஆட்சி மாற்றும் போது அது ஒருத்தரும் ஜெனரல் நடக்கிறது தான். ஆனால் அப்போ இருக்கிற கரண்ட் ஒரு சிஎம்மோட ஃபோட்டோ தான் வச்சு போடுறாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்களா அப்படின்னு. நேம் மாத்துறது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அந்த திட்டம் நல்லா இருந்தால் மட்டும் போதும். இப்போ திட்டம் அந்த யூஸ்ஃபுல்லாக கன்னியூ ஆனால் மட்டும் போதுமே தவிர அந்த நேம் எந்த நேம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. அதுக்கு அப்படியே ஃபாலோ ஆனால் போதும், அவ்வளோதான். வாக்குறுதிகள்லாம் எப்படி நிறைவேற்றிருக்காரா? வாக்குறுதிகள் பெண்களை பற்றி அந்த முன்னேற்றத்துக்கு நிறைய சொல்லியிருந்தாரு. அதுனா இந்த பெண்கள் சிறப்பு படைன்னு சொல்லி சிங்கப்பெண் அதிரடி பெண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 நாள் மட்டும், ஒரு 2 நாள் ஒரு 2 வீக்ஸ் பக்கம் இருக்கும். அதை பற்றி பெருசாக யூடியூப்ல ஆகட்டும் நிறைய சேனலில் பேசியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. வெளியே யாரும் அதிகமாக பேசுறதில்ல. அதிகமாக அந்த விஷயம் நிறைய பேர் தெரியாமலே போயிடுது. இன்னும் அந்த ரூரல் ஏரியா பக்கமெல்லாம் அந்த திட்டம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. மற்ற திட்டங்கள் மட்டும் அந்த விஜய் வராரு போகிற அதெல்லாம் தெரியுது. பட் ஆனால் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் ஊருக்குள்ளே நடக்குதா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வேணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரி வந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிங்கப்பெண் சிறப்பு படை ஆரம்பிச்சும் பாலியல் நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு தொடர்ந்து. அது எப்படி சேஞ்ச் ஆகவே இல்லை, நான் வந்த உடனே அதுல மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல அது ஒரேடியா மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாதுதான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம்ல. நான் நேற்று ஒரு 100 கேஸ் வந்திருக்கேன்னு ஒரு 50 கேஸ், அப்புறம் ஒரு படிப்படியாக தான் நிறுத்தி ஒரே சடங்காக நிறுத்த முடியாது. ஆனால் இப்போ தரது ஃபுல்லாக ஒரு கேஸ் தந்தவங்க மட்டும்தான் லிஸ்ட்டு மட்டும் சொல்லுவாங்க. இன்னும் தராத லிஸ்ட் எத்தனை பேர்கள் இருக்காங்க, நிறைய பேர் வெளியே சொல்கிற கூட பயப்பட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் சிவியராக எடுத்தால் கொஞ்சம் இந்த
குற்றங்கள் எல்லாம் குறையும். அதிகமான குற்றங்களை பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்களும் நிறைய அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் அதுக்கனால தான் அதிகப்படியாக நடக்குது. அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நடக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. நிறைய ஒரு 400 கிலோ 500 கிலோ பக்கமெல்லாம் போதைப் பொருட்கள் எடுத்தாங்க. ஆனால் எடுத்து அதையே எரிக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக்கெட்டோட அப்படியே புதைச்சி வைக்கிறாங்க. அது புதைச்சி வச்சா அது மக்கவும் மக்காது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர். அது அடுத்த வாரத்தில் எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அதை எரிச்சா அது ஃபுல்லாக கம்போஸ் ஆகல. ஆனால் அந்த சின்ன இது கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் தான் வருது. சரி, கரூர் இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர் இன்சிடென்ட்ங்கிறது போத் நீங்கள் ஒரு போலீஸ் சைடும் இருக்குது தப்பு, இவரும் மேலே தப்பு இருக்குதான். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த நம்ம பிரசாரம் பண்ணும்போது அந்த ஓகே எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ எத்தனை பேர் நிற்கிறதுக்கு அந்த இடம் இருக்கா, அதுக்கான சூழ்நிலை இருக்கா, எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். இல்லை அவருக்குன்னு ஒரு பர்சனல் மாதிரி ஒரு டீம் மாதிரி வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க பர்சனலாக நீங்கள் இருங்க, போலீஸ் சப்போர்ட் கூட நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பர்சனலாக இவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி போலீஸ் சைடும் இந்த மாதிரி இடம் ரொம்ப ஒரு கட்டுக்கு அடங்காமல் இருக்கும்போது அவங்க அதை அப்படியே பிரேக் பண்ணி கூட விட்டுருக்கலாம். சரி வர முடியல அப்படின்னு சொல்லி கூட. ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அது விட்டுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனா ஃபுல் பழியும் வந்து போலீஸ் தான் பண்ணாங்க, போன ஆட்சியில இல்லை தான் பண்ணாங்க. போலீஸ் மட்டும் நான் குறை சொல்ல முடியாது, போத் கட்சி சைடு இதுதான் இருக்குது. ஏன்னா விஜய் தரப்பினரும் அவங்க கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஒரு மாநாடு நடக்கும்போது எல்லா இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாம் ஒரு பேனர் வைக்கும்போது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி தான் பார்க்குறாங்க. அப்போ இது அவங்க பார்த்துருக்கணும்ல. ஒரு தண்ணி வைக்கிறான், தண்ணி இருக்கா, அட்லீஸ்ட் எத்தனை மக்கள் வரும்போது அவங்களுக்கு நிற்க ஒரு நிழல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தானே அனுப்பணும். எல்லாம் ஒரு பட்டியலில் போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சா அது ஒத்துக்க முடியுமா? சரி, அந்த ஜாப் கொடுத்தாரு இல்லைங்களா, கவர்மெண்ட் ஜாப், அது வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கட்சி மீட்டிங் வந்து உங்களுக்கு போய் ஜாப் கொடுத்துட்டாங்க, வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அது சுத்தமாக உடன்பாடே இல்லை. ஏன் சொல்லலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்காங்க. ஆனால் அது சிம்பிளாக ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்துக்காக போராடிருந்து அந்த மாதிரி. இப்போ ஸ்டெர்லைட்டில் நிறைய பேர் இறந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை தந்தாங்க. இந்த சுனாமி பேரிடர் அந்த மாதிரி இதில் உயிரிழந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி தரும்போது அது ஒத்துக்கிற ஒரு மனசு சரி நம்மளுக்காக போராடுறாங்க, அதனால அவங்க ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தால் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் இது இருந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கான ஒரு கூட்டம் சொல்லலாம். அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு இது நடக்கும்போது அவர் பர்சனல் இதை தான் தந்திருக்கணும். அவங்க பர்சனல் சொத்துக்களையோ இல்லையா அவருடைய சொந்த கம்பெனி இல்லை அவங்க இருக்கிற கட்சியின் உறுப்பினர் கம்பெனியில் அதில் வேலை கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் இப்படி ஒரு கவர்மெண்ட் சொத்து எடுத்து எல்லாருக்கும் நீட்ட முடியும்? அப்போ மற்ற எத்தனை பேர் படிச்சுருக்காங்க, படிச்சுட்டு எத்தனை பேர் பாஸ் பண்ணி வேலை கிடைக்காம இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதுதான் அது வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரினா ஒரு ஏதோ ஃபண்டு மாதிரி கூட தந்திருக்காங்க. கவர்மெண்ட் வேலை அப்படிங்கும்போது அது யோசிக்க வேண்டிய ஒன்று தான். எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு வேலை கிடைச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதுதான் என்னோட விருப்பம். கரூர் இன்சிடென்ட்னால தான் ஸ்டாலின் தோத்துட்டாரு அப்படின்ட்டு வந்து இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க டிவிகே சார்பில். அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்படி இல்லை, ஸ்டாலின்ங்கிறது 5 வருஷம் ஆச்சு எப்படி இருந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு கரூர் இன்சிடென்ட் மட்டும் அதுக்கு பொறுப்பு ஆகுமான்னு கேட்டே இல்லை. ஏன்னா ஒரு திமுகங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால 5 வருஷம் முன்னால கட்சி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்றாண்டு காலம் இருக்க போகுது. 1940 அந்த கட்டத்திலேருந்து வந்த ஒரு கட்சி தான். அப்போங்கும் போது அடுத்த ஒரு இன்னும் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது அதிமுக திமுகங்கும் போது திமுக ஒரு இந்த ஒரு சம்பத்தை வச்சு அவங்க இது பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியை பற்றியோ முக ஸ்டாலின் பற்றியோ அவர்களோ ஒரு தப்பான வார்த்தை எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த ஒரு ரீசன் மட்டும் முக ஸ்டாலின் இது தோற்றதுக்கு காரணமானு கேட்டீங்கன்னா இல்லை. இது 5 ஆண்டு காலத்தில் என்னென்னா உங்களுக்கு குறைபாடு இருக்கலாம், அதனால கூட இல்லை ஒரு புதிய ஆட்சி மாற்றத்துக்காக கூட அவங்க கேட்டு இருக்கலாம். இந்த கரூர் சம்பவம் தான் முழு காரணம்னு கேட்டால் இல்லை. அது என்னோட பர்சனல். விஜய் ஆட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக நிறையா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் விஜயோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ மகளிருக்குன்ட்டு பண்ணுற சப்போர்ட்டு, பஸ்ஸு, இப்போ நாங்கள் பஸ்லலாம் போனால் ஃப்ரீயாக போகிறது, அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பிரச்சனைக்காக ஃப்ரீயா போறது வந்து போன ஆட்சியிலே விட்டாங்களே மகளிர் விடியல் பயணம் எல்லாம் விட்டாங்க. ஆனால் நாங்கள் பஸ்ஸில் இப்போ விஜயனாக்காக தான் பஸ்லேயே போகிற மாதிரி போகிறேன். நான் ரொம்ப பெரிய ஃபேன் தான். நேரில் பார்க்குறதுக்குலாம் எனக்கு ஆப்ஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பார்ப்பேன். நிறைய விஷயம் மாறுதல் இருக்கு. ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எப்படி சொல்றது, அவங்க நிறைய அவதூறு கலப்பிட்டே இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நிறைய மாறுதல் நாங்க பாக்குறோம்.
பார்க்குறோம், வீடியோஸில் இது பண்ணுறோம். நிறைய லேடிஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷல்லாம் வருது. அதுமாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான்லாம் விஜய்க்கு தான் போட்டேன். என் பாப்பா ரொம்ப விஜய் பேசுவா. எல்லாமே நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பெண்களோட சேஃப்டி? அதான் இப்போ நம்ம எந்த ஒரு இதுனாலும் ஹெல்ப்லைன் மாதிரி கூப்பிடுறது. இப்போ வெளியில போனாலாம் பாதுகாப்பா இருக்கும். இப்போ போலீஸ் கிட்டலாம் நம்ம இப்போ முன்னாடி போலீஸ்னா நம்ம வெளியில போனா பயம் இருக்க மாதிரி, இப்போ நம்மளுக்கு அந்த பயம்லாம் எதுவும் இருக்கிறது இல்லை. எதுவாவது ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே நேரடியா கூட தகவலை தெரிவிக்கலான்ற மாதிரி ரொம்ப இதுவா இருக்கு. முன்னாடி வந்து போலீஸ பார்த்தா பயம் கண்டிப்பா இருக்கும். பயம் இருக்கும். ஏன்னா யார் கரெக்டா இருக்கா, யார் லஞ்சம் வாங்குறா, யார் எப்படி பண்ணுவாங்கன்றதே தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பயமே இல்லை. இப்போ விஜய்னா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அவங்கள அண்ணான்ட்டு தான் சொல்றோம். ஸோ எங்களோட விஜய்னா தான் சிஎம். ஸோ நாங்கள் எந்த ஒரு இதுக்கும் பயப்பட போறதில்ல. அதுமாதிரி அவங்க கொண்டு வந்த திட்டம்லாம் செம்ம சூப்பர். மகளிருக்கு, குழந்தைங்களுக்கு. இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எத்தனை சிஎம் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். கண்டிப்பா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இன்னொரு விஷயம், நான் அரசியல், இந்த இது சட்டமன்ற தேர்தல், இந்த மாதிரி விஷயம் எந்த ஒரு விஷயமும் தெரியாதது விஜய்னா வராங்கன்றதுக்கு மட்டுமே நான்லாம் கத்துக்கிட்டேன். பொலிட்டிக்ஸ் பத்தி தெரியணும்னாலே இது விஜயண்ணாக்காக மட்டும்தான் நான் கத்துக்கிட்டேன். என்ன சொல்ல போனா, நானும் விஜயண்ணாக்காக ஓட்டு போடும்போது விஜயண்ணா யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போனேன். அவங்க கட்சி கொடி கலர் தான் போட்டுட்டு போனேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி விஜயண்ணா வந்து. பத்தி சொன்னீங்க, வாக்குறுதியை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? வாக்குறுதி எப்படி நிறைவேற்றி இருக்காரா? சொன்ன வாக்குறுதி? ஆமா, கண்டிப்பா நிறைவேற்றிருக்காங்க. வாக்குறுதி நிறைவேற்றுறாங்க. அதாவது நம்ம எல்லாமே உடனே எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இப்போ வந்து நம்ம 3 மந்த்க்குள்ள தான் ஆகுது. அப்படின்னும் போது நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ உடனே எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஆனா அவங்க கொண்டு வர ஸ்டெப் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்கல்ல, லஞ்சம் அந்த மாதிரி விஷயம், இப்போ நம்ம லேடிஸ்க்கான பாதுகாப்பு, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே. அதாவது அவங்க மக்களை எனக்கெல்லாம் நேரில் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நான் கண்டிப்பா பார்க்கறதுக்கு விரும்புவேன். என்னெல்லாம் இப்போ கூட்டிட்டு போனீங்கன்னா கூட இப்பவே வேலைலாம் விட்டுட்டு வந்துடுறேன், நானும் என் பொண்ணும். அந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்கும். நான் டெய்லி லஞ்சம் ஒழிஞ்சிடுச்சுங்களா? லஞ்சம் ஃபுல்லா ஒழிஞ்சுதான்ட்டு நம்ம ஃபுல்லா சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல இருக்குன்றத நான் உறுதியா நம்புறேன். சரி, கரூர் இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர் இன்சிடென்ட் பத்தி நான் எத்தனை இதுல போட்டாலும் இங்க விஜய் மேல தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு விஷயம், ஒரு கோயிலுக்குன்ட்டு போறேன், கூட்டம் இருக்குன்னா நான் தான் ஒதுங்குவேனே தவிர கூட்டத்துக்குள்ள நெருங்கிட்டு போயிட மாட்டேனே. அப்புறம் எதுக்கு நான் இதை பத்தி நம்பணும்? அப்போ விஜய் மேல ஏன் பழி போடுறீங்க? நான் அந்த கரூர் விஷயம் எதுவுமே நம்ப மாட்டேன். அதே மாதிரி அவர் அதுக்கு அவர் மேல எந்த ஒரு தப்பு இல்லைனாலும் அவர் அந்த கரூருக்காக இன்னொன்று அவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிலாம் இருக்குன்னும் போது நான் வந்து விஜயனுக்கு தான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி விஜயன் அந்த தப்புக்கு அவர் மேல தப்பே இல்லைன்னாலும் அவர் அதுக்காக இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுத்துருக்காரு. நான் அதை பெருமையா தான் சொல்றேன். இந்த வாட்டி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது வந்து விமர்சனம் வைக்கிறாங்களே. என்ன விமர்சனம்? மீட்டிங்க்கு போய் வந்து போனவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப். அப்போ பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில படிச்சுட்டவங்க நிறைய பேர் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இல்ல அது கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது அவரோட இழப்புக்கு வந்து இது அவர் செய்யற உதவி தான். அது எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சில கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்காதுன்ட்டு சொல்ல முடியாது. ஸோ அதை மாதிரி தான்ட்டு வச்சுக்கலாமே. இப்போ ஒருத்தங்க அவங்க மேல வீண் பழிய போட்டாங்க, அதனால அவர் வந்து அதை செய்யறாரு. அது கிடைக்கும் கிடைக்காது. யார் போட்டாங்கன்னு சொல்றீங்க? எல்லா மக்களும் தான் சரி, கட்சிக்காரங்களும் சரி, எல்லாருமே சொல்றாங்களே. இப்போ நான் என்ன சொல்றேன், கூட்டம் அப்படின்னு. நான் இப்போ இங்க ஒரு பள்ளம் இருக்குன்னு தெரியும், நான் பள்ளத்துல குதிக்க மாட்டேனே. அப்படி இருந்தா கூட்டத்துக்கு ஏன் பிள்ளைகளை அழைச்சிட்டு போனாங்க? அப்போ அந்த ஊர் மக்களே விஜய் ஏத்துக்கிறாங்களே, அப்ப நான் ஏன் ஏத்துக்க கூடாது? சரி, அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எந்த சம்பந்தம் கிடையாது. அது அவங்க மேல பழியே திரிக்கப்பட்டாங்க. பாலியல் வன்கொடுமை நியூஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்குங்க. வன்கொடுமை வந்து எந்தெந்த காலத்துக்கு முன்னாடில இருந்தே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கான ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும்.
அந்த முறையா அந்த ஸ்டெப்பு எடுக்கிறாங்கன்னா அது அதுக்கப்புறம் இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் 3 மாதம் ஆக முன்னாடி 6 மாதம் ஆக முன்னாடி நீங்கள் வந்து அவர் மேலே குறையா சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம குறை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிறோம், ஒரு மருமக போகிறா, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம எந்த ஒரு விஷயமும் தெரிய போகிறதில்ல. இந்த வீட்டில் இப்படி தான். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடே பழகும். அதை மாதிரி தான் சிஎம் அண்ணாக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்து தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே சொல்லி இது புரிய முடியும். ஸோ எல்லா நல்லதும் நடக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் வேணும். 6 மாதமோ 1 வருஷமோ கூட டைம் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் விஜய் அண்ணா ஸ்டாண்டப் பண்ணி நிற்க முடியும். அவர் செய்யாமல் ஒன்றும் இல்லை. ரேஷன் கடைக்கு போகிறாரு, அரசு இதுக்கு போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போய் இப்போ நேரடியாக போய் பார்க்குறாங்கல்ல. ஸோ அப்போ வந்து டைம் கொடுத்தா இன்னும் கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ணுவார். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாரு, நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடத்துக்கும் இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு. கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் இதுவாக இருக்குது. நல்லா முன்னாச்சியோட இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லா பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டல் இப்போ கூட ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் போய்ட்டு வந்தார் குழந்தைங்களுக்காக. நல்லா பண்ணுறாரு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவர் தான் கண்டிப்பாக இருப்பார். யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அவர் தான் சிஎம். வெற்றி அவர் தான், எப்போவுமே அவர் தான் நம்ம சிஎம். அவர் தான். குழந்தைங்களாம் அவர் தான் பிடிக்கும், ரொம்ப எல்லாருக்கும் அவர் தான் பிடிக்கும். நம்ம தளபதி வேறு 23வது படம் வருது. அவரது படம் வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரசிகரா சிஎம்க்கு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த 2 மாசத்துல? பெண்களோட பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணுறாரு, நல்லா தான் போயிட்டுருக்கு. அது உரிய நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்காங்க. எல்லாம் நல்லா கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டுருக்கு. கரூர் இன்சிடென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரூர் இன்சிடென்ட் வந்து அவர் விஜய் அவர் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ் வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல சொல்லியிருக்காரு. அது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அவரும் அவாய்ட் பண்ணியிருப்பாரு, அவரும் வந்திருக்க மாட்டார். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? இது யார் மேலே தப்புன்னு தெரியல. ஏன்னா அது கூட்ட நெரிசலில் ஒன்றும் தெரில, பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் யார் மேலே தப்புன்னு தெரியல. அது அவங்க தான் சொல்லணும் செக் பண்ணி. சிபிஐ விசாரணை வந்துருச்சு, விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்லலையே. இல்லை, அது இன்னும் கேஸ் போயிட்டுருக்கு. இன்னும் அது ப்ராசஸ் முடியல. அதனால் அது இன்னும் எப்போன்னு தெரியல. அவங்க சொன்னாதான் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு தெரியாது. அதனால அது பவர் அதை கட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா அது அரசாங்க வேலைன்றது வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறாங்க. அது கரெக்டு தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, கோர்ட்டே முடிவு பண்ணிச்சு அது கொடுக்கலாம். ஏன்னா வந்து தனி மனிதன் அவங்களுக்கு எதுவும் அவங்களுக்கு வருமானம் இல்லாதப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு, ஏதோ ஒரு வேலை அவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டை பெரிய வேலை கொடுக்க போகுது, ஏதோ கார்பரேஷன் ஒரு வேலை, ஏதோ சின்ன சின்ன வேலை கொடுக்க போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொடுக்கறத பற்றி ஜாப் கொடுத்தது ரைட்டு தான் சொல்கிறேன். கரெக்டு தான். அது ஒன்றும் வாழ்வாதாரம் எல்லாருக்கும். இப்போ எங்கள் வீட்லேயும் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கள் ஒய்ஃப் கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க. எல்லாமே அது இது தானே, ப்ராசஸ் தானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்ல முடிவு தான். அது அவரோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துல நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது. பட் எதிர்கட்சிகள் யாரும் வந்து அவர் ஒழுங்காக செயல்பட விட மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவர்கிட்ட வந்து குற்றத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் எதுவுமே யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரில் டேரெக்டாக போய்ட்டு விசிட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது, சடனாக போய்ட்டு விசிட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி ஹாஸ்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க. ஆதிதிராவிடர் ஹாஸ்டல் இதெல்லாமே போய் செக் பண்ணாங்க. ஸோ அவர் 1 by 1 அப்போ தான் லேர்ன் பண்ணி கற்றுட்டு வர. அவருக்கு நீங்கள் வந்து 6 month டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டைம் பீரியடை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யாருமே அவர் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அவரை வந்து நீங்கள் கேள்வி கேட்கணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோடய அவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து அவரை செயல்பட விட மாட்டீங்க. அவரை செயல்பட விட்டால் இன்னும் பெட்டராகவே அவர் செயல்படுவார். ஸோ ஆல் த பெஸ்ட் விஜய் சார். பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த 2 monthsல? ஸோ பெண்களோட பாதுகாப்புன்னு நம்ம வந்த உடனே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அதுல முன்னுரிமை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படி இருக்கு? இல்லை, அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது பண்ண முடியும். இது வந்து இப்போ அவர் வந்துட்டாருங்கனால உடனே நிறுத்திட முடியாதுங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து அவர் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடனே எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பீரியட்லலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக்அப் டெத்துக்குலாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களே. இல்லை, லாக்அப் டெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சிஐடி இந்த மாதிரி சிபிசிஐடி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த என்கொயரி இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இங்கே தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா 3 போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெட்டராக தான் இருக்குது. பட் என்னன்னா இப்போ நம்ம உடனே போயிட்டு வந்து நீங்கள் பெண்களோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சிங்கப்படை
பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போதாங்கிறது நம்ம போக போக தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்கூல்ஸு, பஸ் ஸ்டாண்டு, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க நின்று பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ அவேர்னஸை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரில, பட் அவங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடுவோமே. சரி, அந்த லாக்அப் டெத்துக்கு ஏன் விஜய் வந்து ஒரு சிஎம்மா ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படின்ட்டு வந்து அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துல கேக்குறாங்க. ஏன் வந்து அவர் எதுவுமே பேசவே இல்லை அதுக்கு? அப்போ பாதிக்கப்பட்ட நானுமே பாதிக்கப்பட்டதான் எதிர்பார்க்கறது தான். பட் அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லி இருக்கணும் முடியாதுங்கல்ல. ஸோ கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா போன ஆட்சியில வந்து அஜித் குமார்னு ஒருத்தர் இருந்தப்போ சிஎம் சார் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சாரின்னு எல்லாம் பேசினாரு. அது வந்து சொன்னாரு சாரி சொன்னா போதுமா அப்படின்னாரு. பட் அந்த சாரி கூட ஏன் இந்த சிஎம் சொல்லாம இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தாங்க. அதே அஜித் குமார் இறந்ததுக்கு தான் அவர் நேர்லயே போயிட்டு பார்த்தாரு, நைட்டோட நைட்டா. அவர் வந்து ஸ்டாலின் ஆட்சியில இருக்கும்போது போய் பார்த்தாரு. அவரோட ஆட்சியில வந்து நடந்திருக்கு. ஏன் வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம இருக்காரு? சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லாதது தப்பு தான். பட் அது சொல்லியிருக்கணும். பட் அவர் வந்து ஃபோன் காலில் கூட சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாம கூட சொல்லியிருக்கலாம். இல்ல ஃபோன் கால்ல சொன்னா அது நியூஸா வந்துரும். பட் எதுவுமே சொல்லலன்னு தானே அவங்க பாதிக்கப்பட்டவங்க கேக்குறாங்க. ஸோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், நம்பலாம். ஸோ நம்ம இதுலயுமே வந்து அவரை பிளைம் பண்ண வேண்டாமே. கரூர் இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர் இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர்ல ஒரு ரீசெண்டா பேசினதா இந்த ஸ்டாம்பைடு பத்தி கேக்குறீங்களா? ஸ்டாம்பைடு பத்தி திரும்ப போனார் இல்லைங்களா? அப்ப சொன்னாரு வந்து போன ஆட்சி அவங்களோட இதுல வந்து போலீஸ் தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஜய் குற்றச்சாட்டு வச்சாரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் மேல தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். யார் மேல? ப்ரீவியஸ் கவர்மெண்ட் மேல. ஸோ ஏன்னா உளவுத்துறையிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் சிஎம், அதாவது ஸ்டாலின் சார் பீரியடில் அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கூட்டம் எவ்வளோ வருங்கிறத அவங்க கணிச்சிருக்கணும். ஸோ கூட்டம் எவ்வளோ வருவாங்க, எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து டோட்டலாக அந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து கெப்பாசிட்டி, ஸோ எத்தனை பேர் அலோவ் பண்ணணும், ஸோ இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், இது எல்லாமே வந்து காவல்துறை தான் எடுத்துருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக போய்ட்டு விஜய் சார் மேலேயே நம்ம குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அவர் தான் காரணம், அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களும் கொஞ்சம் அவேராக இருந்து அது அந்த ஒரு பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காது. இப்போ அவங்களுக்கு இறந்தவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க இல்லைங்களா? அது வந்து விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன்னா வந்து ஒரு கட்சி மீட்டிங்ல கலந்துட்டவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்? அவங்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க, ஓகே. படிச்ச நிறைய இளைஞர்கள் ஜாப் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாய்ப்பு போகுது இல்ல, கவர்மெண்ட் ஜாப் எது கொடுத்தாங்கன்னு விமர்சனம் பண்ணாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, இது நம்ம வந்து ஒன்னொன்னுலயே வந்து பின் பாயிண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. பட் வந்து கொடுத்தது வந்து தப்பா சரியாங்கிறது வேண்டாம். 20 lakhs கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் வந்து 10 lakhs கொடுத்தாரு. மோடி வந்து 2 lakhs கொடுத்தாரு. மொத்தம் 32 lakhs வந்து குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம கட்சி மூலியமா 5000 மாசம் மாசம் அவங்களோட அக்கௌண்ட் போகுது லைஃப் லாங். அதையும் இல்லாம இந்த கவர்மெண்ட் ஜாப் ஏன் கொடுத்தாங்க? அது வந்து படிச்சு நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் 10 மாதம் சொல்லுங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து முக்கியமான ஆளாக இருக்கலாம், ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கலாம், அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு கடன் இருக்கலாம். ஸோ வாங்கின காசு எத்தனை நாளைக்கு வரும், எத்தனை வருஷத்துக்கு வரும்? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தானே அவங்க வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ அதுக்கு கொடுத்ததெல்லாம் நம்ம இதெல்லாம் ஏன் கொடுத்தீங்கன்னு கொடுத்த வரைக்கும் நல்லது. இதுக்கு முன்னாடி யாரும் மாதிரி பண்ணதில்லை. ஸோ வந்து அது மாதிரி இனிமேல் வந்து இந்த கட்சி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு இறந்தோம்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு யாரும் நம்ம போயிடாதீங்க தயவு செய்து. ஸோ நீங்களும் கொஞ்சம் அவேராக இருங்க. அப்ப கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? தப்பு இல்லைங்க. ஆட்சி எப்படி கண்டினியூ ஆகுமா விஜயோட ஆட்சி? கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அடுத்த 30 இயர்ஸ்க்கு அவர் தான் சிஎம்மாக இருப்பார் நம்புகிறேன். நல்லாதான் இருக்கு. என்ன மாற்றம் உங்களுக்கு தெரியுது? மாற்றம் வந்து எங்கேயும் லஞ்சம் இல்லை, பெருசாக இந்த இடத்துலையும் ஊழல் இல்லாமல் இருக்குது. அதே பெரிய மாற்றம் தான் இப்போதைக்கு இந்த 2.5 மாதத்தில். இதுக்கு மேலே போக போக இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஊழல் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து டிவிகேல இருந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர், 1,30,00,000 வாங்கினாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் 100 கோடி அந்த பழனி முருகன் கோயில் டெம்பிள் எல்லாம் மாத்திச்சு. அதெல்லாம் ஊழல் இதுல தானே வருது. அந்த 1 lakhன்றது வந்து லஞ்சம். இப்ப அந்த லஞ்சம் வாங்கினவரை வந்து ஒரு சும்மா விடலையே. இப்ப கட்சியிலோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எடுத்திருக்காங்க, 10 வரைக்கும் ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த 100 கோடி ரூபாய் ஊழல்ன்றதுல வந்து பார்த்தா இதுவரை யாரு டிவிக்கு சம்மந்தப்பட்டவங்கன்றது தெரியல. சாட்சி கையெழுத்து போட்டது யாரு? டிஎம்கேல இருந்து தான் போட்டிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். யாரு? டிஎம்கேல இருந்து போட்டிருக்காங்க. ஆமா, அதனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதோட சாட்சி கையெழுத்து போட்டது யாருன்னா டிஎம்கேல இருந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டவரை. ஸோ அது என்னன்றது வந்து அதோட ஃபைனல் விசாரணையில தான் வந்து யார் மேல அது
இதே டிவிகேல ஒரு ஊழல் நடந்திருந்தா அது கண்டிப்பாக அது அமைச்சராக இருந்தாலும் கூட தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஊழல் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த ஊராட்சி மன்ற கவுன்சிலரா அவரை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எடுத்துருக்க தேவையில்லைங்க. அப்போ நடவடிக்கை எடுக்க தானே செய்கிறாங்க. இதே இதை வந்து டிஎம்கே ஆட்சியில் யாருமே இந்த மாதிரி பண்ணலையே. ஓகே, இந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது ஒரு யாரு கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்க? யார் கொலை பண்ணாங்கன்னா எல்லாரும் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இல்ல எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாது. அப்ப கொலைன்னு சொன்னீங்களே, திட்டமிட்டு கொலைனா ஏற்படுத்தி கொலை பண்ணாங்க, அவ்வளவுதான். அதுதான் சார். யாரு இப்ப வந்து விஜய் வந்து டிஎம்கே மேலதான் பழி போடுறாரு. அவர் சொன்னா கரெக்டா தான் ஆட்சியில இருந்த போலீஸ்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? போலீஸ் வந்து கொலை பண்ணாங்க நான் சொல்ல வரல. அந்த நேரம் நடந்தது வந்து பார்த்தா அந்த வேணுக்குன்னு அதை ஏற்படுத்தி அந்த இடத்துல நடந்தது வந்து அது இயற்கையாக நடந்தாலும் செயற்கையாக நடந்தாலும் அது வந்து திட்டமிட்ட ஒரு இதுதான். ஸோ அதுக்கு மேலே அதை நான் பெருசாக, ஏன்னா அது வந்து வழக்கு விசாரணை இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திட்டமிட்டனா டிஎம்கேவோட திட்டமிட்ட செயல்ன்றீங்களா? டிஎம்கேன்னு சொல்ல வரல, அப்போதைய ஆளுங்கட்சி. அப்போது ஆளுங்கட்சி டிஎம்கே தானே. அப்போ ஆளுங்கட்சி அதாவது இவரோட வளர்ச்சி பிடிக்க முடியாம இவரோட வளர்ச்சியை ஏற்றுக்க முடியாம ஆளுங்கட்சியால ஏற்படுத்தப்பட்ட இதுன்றது வெகு விரைவில் தெரியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அந்த ஜாப் கொடுத்தாரு இல்லைங்களா, கவர்மெண்ட் ஜாப்? அது ஜாப் கொடுத்ததுன்றது வந்து பார்த்தா அந்த கள்ளச்சாரை இதுல வந்து கொடுத்தாங்க இல்லையா ஜாப், அது கரெக்ட் அப்படின்னா இவர் கொடுத்தது கரெக்ட். அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டே கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயம் அவங்களுக்கு ஜாப் கொடுக்கலையா? அவங்களுக்கு நிவாரணம் தானே கொடுத்தாங்க. அப்படியா? அது எனக்கு சரியா தெரியல. ஜாப் பண்றது வந்து நார்மலா யாருக்குமே கொடுக்கறது வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான். ஏன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க டெபாசிட் மாதிரி கொடுத்து அதுல இருந்து இன்கம் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வேலைன்றது நிறைய பேர் அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் அது இதுன்னு எழுதிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு ஜாப் கொடுக்கறது வந்து அது ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். மற்றபடி பெருசாக நான் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஜாப் கொடுத்தது பெருசாக ஏற்றுக்க, ஆனால் நிவாரணம் கொடுத்தது வரை ஏற்றுக்கலாம் தான். ஜாப் பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியாது. பெண்களோட பாதுகாப்பு இப்போ எப்படி இருக்கு சார்? பெருசாக எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது கம்பேர் பண்ணல அதை விட இது நல்ல பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 2.5 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு புது கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்மளோட வேலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும், சரிங்களா? அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு நாட்டோட முதலமைச்சர் அப்படின்றப்ப அது உள்ள எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும். பட் அவங்க போன இந்த 2.5 மாதத்துலேயே வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. போன ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்கு. ஆனா பாலியல் சம்பவங்கள்லாம் நியூஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்குங்களே. மீம்ஸ் வருது, வந்த இடத்துல வந்து இவங்க வந்து என்ன அப்படி வந்தது இவங்க ஏதாவது இல்லை அப்படின்னு நியாயப்படுத்தி அதை வந்து மறைக்க கிடையாது. ஏதோ 1-2 இப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணல, இதை வந்து வந்திருக்கு. நான் அதுக்காக டோட்டலாகவே வந்து டிவிக்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல வர்றது. ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால இதே டிவிக்கு ஆச்சு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு இதே மாதிரி தான் இதை நம்ம வந்து தப்பாக தான் பேச போகிறோம். பட் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஏகப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே அவங்களுக்கு இது இருக்காது, பெரிய அனுபவம் இருக்காது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற குற்றத்துக்கு வந்து அவங்க வந்து ஓகே நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அடுத்தடுத்து இது நடக்குங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லலை. நடக்கிற குற்றத்துக்கு அப்பப்போ வந்து இப்போ ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த யார் அந்த சாருன்ற மாதிரி இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காமல் பெருசால வந்து இது பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்சவரை அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அதை கைது பண்ணி உள்ள இருக்காரு அவரு. இல்லை, அவர் கொடுத்த அந்த சார் யாருன்னு இன்னைக்கு வரை தெரியலையே. அப்போ நடந்த அந்த சார் இருக்காங்கல்ல, அந்த சார் என்னன்றது இப்போ வரை யாருமே வெளியில் வரலையே. இப்போ போன ஆட்சியில இருந்த திட்டங்கள் பேர்லாம் மாத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? மகளிர் விடியல் பயணம் வந்து மகளிர் பயணம் மாத்திருக்காங்க, நான் முதல்வர் திட்டம் மாத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி நேம் மாத்திட்டு இருக்காங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேம் மாத்துறதுன்றது வந்து ஏற்கனவே இருந்தாச்சு, அதுக்கு முந்தின ஆட்சி வச்சிருந்தது நிறைய தான் நேம் மாத்திருக்காங்க, நிறைய இதை வந்து அவங்க செய்யாம விட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எனக்கு கேட்டால் ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்து இந்த அம்மா உணவகம் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து புதுப்பிச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு போய் அடித்தட்டு மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கேட்டால் வரவேற்கத்தக்கது. மற்றபடி நேம் மாற்றுறதுனால யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு பாதிப்பா, எனக்கு பாதிப்பா, மக்களுக்கு யாருக்காவது பாதிப்பு இருக்கா? நேம் மாற்றுறதை பற்றி ஏதாவது மக்கள் போராட்டம் பண்ணுறாங்களா?
இல்லையே அவங்க டிஎம்கே ஆளுங்க வந்து விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இப்ப நம்ம விமர்சனம்ன்றது புதுசா ஒரு வைக்கலாம் மேடம். திட்டம் கொண்டு வந்து பேர் வைக்கலாம், நாங்க பண்ண திட்டத்தை வந்து எதுக்கு பேர் மாத்தணும்னு கேக்குறாங்க இல்லையா? அவங்க பண்ண திட்டத்தை இவங்க இதே திட்டத்தை வந்து அவங்களுடைய என்ன சொல்றது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ணதை விட இவங்க இன்னும் அப்கிரேட் பண்ணி நல்லா பண்ணணும்னு நினச்சி நேம் மாத்துறாங்க. இது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான். ஸோ இதே இது வந்து பார்த்தா டிஎம்கே ஆட்சியிலையுமே வந்து நிறைய நடந்திருக்கு. டிஎம்கேவும் நேம் மாத்திருக்காங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பா மாத்திருப்பாங்க. அது அப்ப எனக்கு சரியா இப்ப நான் அப்ப 2-3 திட்டத்தை எனக்கு தெரிஞ்ச நியூஸ்ல சொன்னாங்க. இப்ப விஜய் ஆட்சி எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 100% இன்னும் அவர் வந்து ஃபுல்லா தெளிவாக ஆகலை. இப்போ என்ன கேட்டால் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஆய்வு மேற்கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலே வந்து நல்லா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2 days இப்போ முன்னாடி கூட வந்து பார்த்தா சைதாப்பேட்டை ஹாஸ்டலுக்கு போயிட்டு வந்தாங்க. போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி அவங்களுடைய அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு உடனே ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சஸ்பென்ஸ் வெயிட்டு கூட, அதாவது சஸ்பென்ஸாக போய் ஆய்வு பண்ணுறது கூட யாருமே இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் கிடையாது, அமைச்சரோ எம்எல்ஏ கூட பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு இது எல்லாமே தப்பு குறைஞ்சிருக்கும், டிஎம்கே ஜெயிச்சிருக்கும். போன ஆட்சியில வந்து ஸ்டாலின் வந்து ஆய்வு பண்ணலன்னு சொல்றீங்களா? ஆய்வு பண்ணலைன்னு இல்லை, திடீர் விசிட் எதுவுமே பண்ணலை. மக்களுக்கு தேவையானதை அவங்க அமைச்சரோ எம்எல்ஏவோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பண்ணலை. ஏன் இந்த 40 ஃபண்டு உதாரணத்துக்கு அது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்றது வந்து பார்த்தா ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அதை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கல? நம்மளோட பணம் தானே, ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு பணம் குறைஞ்சிருக்குமே. எவ்வளோ டெண்டரை குறைச்சிட்டு திரும்ப ரீடெண்டருக்கு 500 கோடி ரூபா அந்த மாதிரி குறைச்சி திரும்ப டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, டெண்டருக்கு விடுறாங்கல்ல. அப்போ அதுக்கு தேவையில்லை. அந்த 500 கோடின்றதோ 100 கோடின்றதோ அது மக்களோட வரிப்பணம் தானே, அதை மிச்சப்படுத்திருக்கலாமே. அதெல்லாம் ஏன் பண்ணாமல் விட்டாங்க? ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சி, நம்மளோட கட்சி உறுப்பினர், கட்சி எம்எல்ஏ, கட்சியோட சார்ந்தவங்க வளரணும்னு நினைச்சாங்களே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. பெருசா விசில் தான் போட்டீங்களா? எப்படி இருக்கு விஜயோட ஆட்சி? 2 மாசத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு விஜயோட ஆட்சியில? அவரு செஞ்சது எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியோடையும் இப்போ வித்தியாசமா செய்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. மாற்றம் நான் வந்தா கண்டிப்பா மாற்றம் கொடுப்பேன் அப்படின்னாரு. என்ன மாற்றம் உங்களுக்கு தெரியுது? எல்லாம் சிங்கப்பெண் மாற்றம் வந்தது, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு திட்டம் வந்தது, அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. மகளிர் தொகை நல்ல 2500 ரூபா அது நிறைவேற்றி வச்சாச்சு. இல்ல 25 இன்னும் கொடுக்கலீங்களே, 1000 ரூபாய் தான் போட்டுட்டு இருக்காரு. இல்லை இன்னும் மேலே தான் 2000 ரூபா அது கொடுத்தாச்சு, 2500 ரூபா சொல்லியாச்சு. அது கொடுத்தது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்றீங்களா? இந்த மாசத்துல இருந்து கொடுத்தாச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இது இருந்தாலே எப்படி இருக்கு பெண்களோட பாதுகாப்பு? இப்போ நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. எங்க இடங்கள்ல நல்லபடியா போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. இப்போ 2 மாசத்துல சரியாயிடுச்சுங்களா? சரியாயிடுச்சு. சரி, எப்படி கண்டினியூ ஆகுமா விஜயோட ஆட்சி? முக ஸ்டாலின் வந்து விமர்சனம் வச்சாரு, இல்ல சீக்கிரமா இந்த ஆட்சி கலைஞ்சிடும் அப்படின்னுட்டு. எப்படி கலைஞ்சிடுமா இல்ல கண்டினியூ ஆகுமா? இப்படியே போயிட்டு இருந்தா கண்டினியூ ஆகும். நல்லபடியா போயிட்டு இருந்தா கண்டினியூ ஆகும். ஊழல்லாம் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? ஊழல்லாம் ஒழிச்சிட்டேன் அப்படின்னாரு. எப்படி ஊழல்லாம் ஒழிஞ்சிருக்குங்களா? ஆமா, ஊழல் ஒழிஞ்சுதான் ஒழிஞ்சிட்டு எங்க இடங்கள்ல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஊழல் எல்லாம் ஒழிச்சுதான் போயிட்டு இருக்கு. நீங்க எந்த டே சொன்னீங்க சார்? நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நித்திரவிளை.